நெகிரி செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளுக்கான ஃபன் ரன் 2026 ஓட்டம் நேற்று சிரம்பானில் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து தமிழ் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நெகிரி செம்பிலான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சி இம்மூன்று தரப்பினரையும் ஒரே தளத்தில் ஒன்றிணைத்து நடத்தப்பட்ட முதல் ஓட்டப்பந்தயமாகும். இந்த ஃபன் ரன் மூலமா நம்ம என்ன மாணவர்கள் வந்து என்ன பயன் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஒன்று வந்து சுக்கான் அவங்க வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம வந்து ஒரு உதாரணமா இருந்து இந்த ப்ரோக்ராம் மொழியை அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றோம். அப்ப ஒன்றாவது, ரெண்டாவது வந்து நம்ம தமிழ் பள்ளியோட பலம் அதை வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஏன்னா வந்து எல்லாமே தமிழ் பள்ளி மாணவர்கள் இவ்வளவு பேர் வந்து ஒன்று கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து வேற வேற இடத்துல இருந்து வந்து இங்க சிரம்பானுக்கு வந்து இந்த ஃபன் ரன்ல கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கின்றது. ஸோ அவ்வகையில வந்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும், பெற்றோர்கள் நிறைய பேருக்கு உங்கள் அனைவருக்கும் வந்து லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஏறக்குறைய ஒரு 400-500 தமிழ் பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நம்மளாம் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து சிரம்பான் மாவட்டத்தில் நடுவில் வந்து இதை செய்ய முடியும்ன்ற அதை நிரூபிச்சிருக்காங்க நம்மளுடைய லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம். இவர்களுடைய தலைவர் திரு மாறன் மற்றும் அவர்களுடைய செயற்குழு உறுப்பினர்களுக்கு நான் ஒரு பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு முயற்சி ஒவ்வொரு தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கங்கள் வந்து செய்யணும். நிறைய பள்ளிகள், தமிழ் பள்ளிகளில் வந்து நெகிரி மாநிலத்திலையும் சரி, தேசிய அளவிலும் சரி, தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்கள் வந்து அமைக்கணும். முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைஞ்சாங்கன்னா, இப்போ இவங்களுடைய அந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளியே நமது தேர்வுன்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு நிகழ்வையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த தமிழ் பள்ளியை நமது தேர்வு சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு இன்னைக்கு சிரம நகரை வந்து சுற்றி வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நிறைய பள்ளிகள் சேரும், நிறைய பேர் போய் சேரும். மூலமா மாணவர்கள் வந்து அவங்கள வந்து டிசிப்ளின் ஆக்கிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கு. ஸோ இதுல கலந்துக்கிட்டு மாணவர்கள் கண்டிப்பா வந்து பயனடைவாங்க. ஸோ இந்த ஃபன் ரன் வந்து நடத்துறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாங்க முன்னாள் மாணவர் சங்கம். என் கூட நிறைய பேர் இப்போ படிக்கிறவங்களும் சரி, முன்னாள் மாணவர்களும் சரி கலந்து கொண்டாங்க. ஃபன் ரன் ஏற்பாடு பண்ண முன்னாள் மாணவர் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி. அது ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ஏற்பாடு குழுவினருக்கு நன்றி. 400 மாணவர்கள், 100 முன்னாள் மாணவர்கள் மற்றும் 50 ஆசிரியர்கள் என மொத்தம் சுமார் 550 பேர் பங்கேற்றனர். சிரம்பான் மாநகர மன்ற வளாகத்தில் காலை 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக கொடியசைத்து ஓட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கங்களும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டதோடு மாணவர்களுக்கு நெகிரி செம்பிலான் கல்வித்துறையின் PAJSK மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. தமிழ் பள்ளி மாணவர்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும், உடல் தகுதியை மேம்படுத்தவும், விளையாட்டு மூலம் ஒழுக்கத்தை வளர்க்கவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் கூறினர். இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்திய சமுதாயத்தினரிடையே, குறிப்பாக இளைய தலைமுறையினரிடையே விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.